CFA சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். நீங்கள் ஃபியூச்சரில் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ஜாப் ஆர் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஜாபுக்கும் ஹை பேயிங் ஜாபுக்கும் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜஸில் இந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குங்கிறது நிறைய பேரோட கொஸ்டனாக இருக்கும். அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக சேவ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. அலாங் வித் யுவர் டிகிரியே நீங்கள் CFA கோர்ஸு பண்ணலாம் சைட் பை சைடாக. அப்படி இல்லைன்னா உங்கள் டிகிரி கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு கோர்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆனால் இந்த டவுட்டை கேட்டிருந்தீங்க. இப்போது நீங்கள் எந்தெந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குன்னா PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கு இல்லையா, இந்த காலேஜில் வந்து BCom வித் CFA லெவல் 1 நீங்கள் அலாங் வித் BComே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை BCom கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அப்படி வேறு ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் CFA லெவல் 1 வந்து தனியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் காலேஜ் வந்து எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன் இருக்கும். இதுலேயும் நீங்கள் BCom ப்ளஸ் CFA ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு ஜோசப்ஸ் காலேஜ், இந்த காலேஜில் நீங்கள் BCom வித் எக்ஸ்டர்னல் CFA எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் அலாங் வித் BCom நீங்கள் எடுத்துக்கலாம். சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர், இந்த காலேஜில் உங்களுக்கு MBA வித் ஃபைனான்ஸ் அலாங் வித் CFA நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு பெங்களூரில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி, செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் காமர்ஸ், ஜெயின் யூனிவர்சிட்டி, ஜேம்ஸ் பி ஸ்கூல், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் உங்களுக்கு CFA கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் டிகிரி அலாங் வித் டிகிரியை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்கள் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லெவல் 1 அதுக்கப்புறம் லெவல் 2 இந்த மாதிரி நீங்கள் போகலாம்.